Hi everyone, welcome to Vision Online Academy. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா? ரொம்ப சேஞ்செல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக எப்பவும் போல் வர மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் பை ஆன்லைன் 15 கொடுத்துருக்காங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் த்ரூ போர்ட்டல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா வித்தவுட் ஃபைன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வித்தவுட் ஃபைன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 17, ஓகேங்களா? ஸோ 16ஆம் தேதி 16/12/2024 ஆரம்பித்து 17/1/2025 இப்போ தான் வந்து முடிக்கிறாங்க. ஸோ வந்து எப்போவுமே வந்து 16 ஆரம்பித்தாங்கன்னா 16 போர்ட்டல் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஒரு 2 to 3 days ஆயிரும், மேபி 18 ஆயிரம் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நியூ இயருக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள். மெதுவாக நீங்கள் வந்து நியூ இயருக்கு மேலே நீங்கள் இப்போ எடுத்தோடனே வந்து நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு எடுத்தோடனே அப்ளை பண்ணி தப்பு பண்ணிட வேண்டாம், ஓகேங்களா? ஸோ நானே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன், எப்படி அப்ளை பண்ணுறதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவசரப்பட்டு முன்னாடியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனல் காப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இஷ்யூ உங்களுக்கு ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், டேட்டா கரெக்ஷன் பீரியட் ஆஃப்டர் டேக்கிங் ஃபைனல் காப்பி வித்தவுட் ஃபைன் வந்து 19/1 19/1/2025 21/1/2025 வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹை ஸ்பீட் எப்போ அப்படின்னா 15/2/2025 16/2/2025. ஸோ ஷார்ட் அண்ட் ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 22/2/2025 அப்புறம் 23/2/2025. அக்கௌண்டன்ஸ் எக்ஸாம் வந்து ஜூனியர்ஸ் ரெண்டுமே வந்து 24/2025. டைப் ரைட்டிங் நெக்ஸ்ட் வீக் மேபி வரும். எஸ் ஆமாம், மார்ச், ஓகேங்களா? மார்ச் 1 அதே மாதிரி மார்ச் 2. ஸோ இதுதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் டேட் எக்ஸாம் ரிசல்ட் 6/5/2025. ஸோ எல்லாருமே கேட்டது என்ன அப்படின்னா குரூப் 4க்கு முன்னாடி விடுவாங்களான்னு கேட்டீங்க. பட் அதுக்கு பாசிபிள் கிடையாது, ஓகேங்களா? அதாவது குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே வருது உங்களுக்கு. ஸோ இந்த டைம் குரூப் 4 எலிஜிபிளுக்கு ஷார்ட் அண்ட் இந்த இப்போ எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகாது உங்களுக்கு, சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவனே டென்டேட்டிவ் கொடுத்துட்டான். இல்லை டென்டேட்டிவில் ஒன்றா எக்ஸாம் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி அதுலேருந்து ஒரு 10 daysக்குள்ளே பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ 25ங்கும்போது ரிசல்ட் வந்து May 6, ஓகேங்களா? ஸோ February 2025 ரிசல்ட் வந்து உங்களுக்கு குரூப் 4க்கு எலிஜிபிள் உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ லாஸ்ட் டேட் பாருங்கள். ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து 17ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது ஜனவரி 2025 ஜனவரி 17ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ டேட்டா கரெக்ஷன் பீரியடும் கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. ஜூனியர்னா 100+30, ஓகேங்களா? 100+30 வரும். ஸோ 130. இன்டர் அப்படின்னா 150 வரும். ஹை ஸ்பீட் அப்படின்னா, அதாவது சீனியர் ஸ்பீட் அப்படின்னா சீனியருக்கு வந்து 160 வரும். ஹை ஸ்பீடுக்கு வந்து 200+30 230, ஓகேங்களா? ஸோ ஃபீஸே எவ்வளோ தான் உங்களுக்கு, ஓகேங்களா? மேக்ஸிமம் ஜூனியருக்கு 130 rupees, இன்டர்மீடியட்டுக்கு 150, சீனியருக்கு வந்து 160, ஹை ஸ்பீடுக்கு வந்து 230 வரும். இவ்வளோ தான் ஃபீஸே உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் அவனே தெளிவாக ஃபீஸே கொடுத்துட்டா, இதையும் நான் தெளிவாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், த கேண்டிடேட், ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா, தி கேண்டிடேட் ஷுட் பொசஸ் தி ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஸ் பர் தி பப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோம் நீங்கள். அதே மாதிரி ஜூனியர் கிரேடு தமிழ் இங்கிலீஷ், ஓகேங்களா? இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் தமிழ் இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறவங்க ஒன்றா 10th பாஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? பாஸ் இன் 8th ஸ்டாண்டர்ட் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் கேன் அப்பியர் ஃபார் ஜூனியர் கிரேட், ஓகேங்களா? 8th பாஸ் பண்ணியிருந்த போது, ஓகேங்களா? அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியருக்கு வந்து எலிஜிபிள், ஓகேங்களா? அதே மாதிரி சீனியர் பாருங்கள், பாஸ் இன் ஜூனியர் கிரேட், ஓகேங்களா? பாஸ் இன் ஜூனியர் கிரேட் டைப் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி கன்சர்ன் சப்ஜெக்ட் ஆர் சீனியர் கிரேட், அதாவது டைப் ரைட்டிங்க்கு இது, ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்போ 2வது பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, 2வது பாயிண்ட் வந்து இது வந்து ஷார்ட் ஹேண்டு கிடையாது, ஓகேங்களா? டைப் ரைட்டிங் சொன்னது 8th பாஸ் பண்ணால் ஜூனியர் டைப் ரைட்டிங் எலிஜிபிள், ஓகேங்களா? அதே மாதிரி சீனியருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஜூனியர் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ முன்னாடி டைரக்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு,
பட் இப்போ வந்து டைரக்ட் சீனியர் கிடையாது. ஸோ நீங்கள் ஜூனியர் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சீனியர் அப்பியர் ஆக முடியும். ஓகேங்களா? இப்போ தமிழ் சீனியர் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் ஜூனியர் பாஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் சீனியருக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டுக்கு பாருங்கள், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பாஸ் இன் எஸ்எல்சி ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாம். ஓகேங்களா? 10th மினிமம் 10th பாஸ் பண்ணாமல் எலிஜிபிள் உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டுக்கு உங்களுக்கு ஜூனியர். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுக்கு பாருங்கள், பாஸ் இன் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேட் ஆஃப் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஜூனியர் பாஸ் ஆனால் மட்டும்தான் இங்கிலீஷ் இன்டர் அப்பியர் ஆக முடியும். டைரக்ட் சீனியரும் கிடையாது, டைரக்ட் இன்டரும் கிடையாது. ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போய் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் பாருங்கள், பாஸ் இன் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் இங்கிலீஷ் கிரேட் ஆஃப் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் இன்டர் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷ் சீனியர் எலிஜிபிள் ஆக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷார்ட் அண்ட் சீனியர் தமிழுக்கு பாருங்கள், பாஸ் இன் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேட் ஆஃப் தமிழ். ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் தமிழ் சீனியர் நீங்கள் அப்பியர் ஆகணும் அப்படின்னா ஷார்ட் அண்ட் தமிழ் ஜூனியர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் பண்ணால் மட்டும் எலிஜிபிள். இல்லை டைரக்ட் சீனியர் பண்ணலாம் பண்ணிட்டு இருந்தால் அப்படின்னா இதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஜூனியர் போயிட்டு நீங்கள் அப்புறம் தான் நீங்கள் சீனியர் வர முடியும். அது ஜூனியர் பாஸ் ஆனால் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீடு 8th பாருங்கள், ஹை ஸ்பீடு வந்து பாஸ் இன் சீனியர் கிரேட் ஆஃப் தி கன்சர்ன் சப்ஜெக்ட். ஸோ ஹை ஸ்பீட் எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சீனியர் முடிச்சிருக்கோம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு. அதே மாதிரி 9 பாருங்கள், அக்கௌண்டன்சி ஜூனியர். ஓகேங்களா? அதுவும் பாஸ் இன் எஸ்எஸ்எல்சி. ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் பாருங்கள். ஸோ 11th பாயிண்ட் பாருங்கள், candidates are permitted through approved institutions or as private candidates for all category of examinations. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாகவும் போகலாம். எங்காச்சும் யாராவது வந்து இன்ஸ்டியூஷன் மூலிமா தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாரும் நம்ப வேண்டாம். நீங்கள் ப்ரைவேட்டாக்கும் நீங்கள் போய்க்கலாம். ஏன்னா போன நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூனியர் கேட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷன் மூலிமா தான் கம்பல்சரி போய் ஆகணும்னு போட்டிருந்தாங்க. பட் இப்போ அது கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டாக போய்க்கலாம். ஓகேங்களா? ஜூனியரும் சரி, இன்டர்மீடியட்டும் சரி, சீனியரும் சரி, நீங்கள் ப்ரைவேட் அப்ளை பண்ணிக்கலாம். யாராவது இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி 12th இம்பார்ட்டன்ட் பாருங்கள், no candidate will be permitted to appear for the examination in more than one grade in the same subject at the same session of examination. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஜூனியர் அப்ளை பண்ணுவாங்க, இன்னொரு ஐடியில் இங்கிலீஷ் இன்டர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரெண்டாக அப்ளை பண்ணக்கூடாது நீங்கள். சரிங்களா? ப்ராப்பராக ஜூனியர்னா ஜூனியர் மட்டும்தான் எழுதணும். அப்படி இல்லை இங்கிலீஷ் ஜூனியர் தமிழ் ஜூனியர் அப்படி கூட எழுதலாம். பட் இங்கிலீஷ் ஜூனியரும் போட்டு இங்கிலீஷ் சீனியர் இன்னொரு இதில் போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டும் வராது. சப்போஸ் அப்படி வந்தாலுமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாது, வித் ஹெல்டில் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் கோடு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து 13 பாருங்கள், த எக்ஸாமினேஷன் சென்டர் மே பி ரீஅலாட்டட் depending on the number of candidate registering to maintain SOP. SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ போன எக்ஸாமில் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? லிமிடெட் சென்டரு அவங்களா ஒரு எக்ஸாம் சென்டர் அலாட்மெண்ட் நமக்கு பண்ணிடுவாங்க. இப்போ நியர்பையாக இப்போது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் நியர்பை எந்த சென்டர் இருக்குது, அவங்க இன்ஸ்டியூட் நியர்பை எந்த சென்டர் இருக்குது, அந்த மாதிரி அவங்க அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். போன டைம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட் கோட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்டு. ஓகேங்களா? காமன் சென்டர் இதெல்லாம் வேண்டாம். எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 30 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஃபீஸ் கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபீஸும் 30 ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி 16 இது ஃபுல்லாக பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட் இது. ஓகேங்களா? என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள். எஸ்எஸ்எல்சி பாஸ்டு கேண்டிடேட் ஷுட் அப்லோட் த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் தி சர்டிஃபிகேட். ஸோ எஸ்எஸ்எல்சி அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அட்டஸ்டேட் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்கிறது, வெளியே போய் வாங்குறது, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட வாங்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. தெளிவாக போட்டால் செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்கே தெளிவாக போட்டாங்க பாருங்கள், செல்ஃப் அட்டஸ்டேட் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் வித் த ஃபோட்டோ கிராஸ் சைன்டு பை ஸ்கூல் பிரின்சிபல். போனஃபைட் யார் வாங்கணும் அப்படின்னா இந்த 10th இன்னும் பாஸ் பண்ணாமல் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து போய் ஸ்கூலில் போனஃபைட் கம்பல்சரி வாங்கி ஆகணும். போனஃபைட் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பாருங்கள், ரீசெண்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வேணும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் டேக்கன் வியரிங் கேப் ஆர் கூலிங் கிளாஸ் வில் நாட் பி அக்செப்டட். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் கேப் போட்டு எடுத்துக்கூடாது, கூலிங் கிளாஸ் போட்டு எடுத்துக்கூடாது, நார்மல் கிளாஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் வந்து ஷுட் நாட் பிரிண்ட் நேம் ஆர் டிஓபி ஆஃப் த கேண்டிடேட் இன் தி ஃபோட்டோகிராஃப். டிஎன்பிஎஸ்சிலையோ சாரி இந்த மாதிரி விட்டுருந்தாங்க. என்னென்னா அப்படின்னா இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஷார்ட் எக்ஸாம் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ கிடையாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு நார்மல் ஃபோட்டோ இருந்தால் போதும். ஓகேங்களா, அதே மாதிரி கேண்டிடேட் ஷுட் அப்லோட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ப்ரீ குவாலிஃபைட் டெக்னிக்கல் எக்ஸாம் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, அதாவது ஜூனியர் முடிச்சு சீனியர் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜூனியர் அவங்க அட்டஸ்டட் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் எனி ஒன் கவர்மெண்ட் அப்ரூவ் ஐடென்டிட்டி ப்ரூஃப் பியரிங் ஐடி நம்பர். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே ஆதார் கார்டு அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, இல்லை வந்து பேன் கார்டா ஓட்டர் ஐடி எது வேணால் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரிஜினல் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிஜினல் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரிஜினல் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி அப்ளை பண்ணுங்கள், ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, அதே மாதிரி இதெல்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வெப்சைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் கீழே வாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஷார்ட் ஹேண்ட் வந்து ஹை ஸ்பீடு வந்து சனிக்கிழமை. ஓகேங்களா, அதாவது பிப்ரவரி. ஓகேங்களா, 15, 16 ஷார்ட் ஹேண்டு ஹை ஸ்பீடு. அதே நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்டு நார்மல் ஜூனியர் இன்டர் சீனியர். ஓகேங்களா, அதாவது சனிக்கிழமை, அதாவது 22 சனிக்கிழமை நீங்கள் 8:30க்கு அசம்பு எக்ஸாம் ஹால் ஸ்டார்ட் ஆயிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 8:30க்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, 8:30லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் பேப்பர் கொடுக்குறாங்க ஜூனியருக்கு. அதே மாதிரி ½ அன் ஹவர் கேப் விட்டுட்டு 10:30லேருந்து 10:37 வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் டிக்டேஷன். தென் ட்ரையல் இல்லாத மாதிரி தான் தெரியுது, ட்ரையல் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 10:45லேருந்து 12 மணி வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, ஷார்ட் ஹேண்ட் தமிழுக்கு இது. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஷார்ட் ஹேண்ட் தமிழ். அதே சீனியர் பார்த்தீங்க அப்படின்னா 12:30க்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேங்களா, 12:30க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு 5:30 முடியுது. ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பப்போ என்னென்னு எல்லாமே தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சண்டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம். ஓகேங்களா, அதே தான் 8:30. ஸோ போன டைம் 9 மணி எக்ஸாம் இருந்துச்சு, இப்போ 8:30 மாற்றிட்டாங்க. ஸோ எதே தான் 8:30. ஸோ அப்படின்னா ஒரு 7:30 அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. ஏன்னா நீங்கள் ஹரிபரியாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் போயிங்கன்னா பதட்டம் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் பேப்பர் நீங்கள் நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடு சூப்பராக வரும். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் நேரமாக போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். சரிங்களா, அதே மாதிரி சண்டே உங்கள் இன்டர்மீடியட் ஸ்டார்ட் வந்து 12:15 to 4:30 வரைக்கும், சீனியருக்கு 12:15 to 4:45 வரைக்கும். ஓகேங்களா, இன்டர் வந்து 12:15 to 4:30, சீனியர் வந்து 12:15 to 4:45. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். ஸோ எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக தான் வரும். ஓகேங்களா, யாரும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, மார்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸை டே பை டே கொடுத்துட்டே இருங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு பார்த்தாலே போதும். ஆனால் ஒரு ஸ்பீடை தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா, 4 ஸ்பீட் நான் ரிவிஷன் பண்ணுறேன், 5 ஸ்பீட் ரிவிஷன் பண்ணுறேன்னு சொல்லி அரைகுறையாக படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடை அதில் இருக்கிற வேர்டு எப்போ கேட்டாலுமே ஹார்ட் வேர்டோ இல்லை ஃப்ரேஸோ எது கேட்டாலுமே எப்போ கேட்டாலுமே எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அக்கௌண்டன்ஸ் எக்ஸாம் வந்து 24ஆம் தேதி. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங். ஓகேங்களா, 1ஆம் தேதி மார்ச் 1, 2 டைப் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. அந்த பிடிஎஃப் வந்து உங்கள் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு டவுட் இருந்துச்சப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் அப்ளை பண்ணுறது. ஓகே, அப்ளை பண்ண தெரில அப்படின்னா நீ எங்கிட்டே கொடுக்கலாம். ஜூனியருக்கு 250 அமௌண்ட் வைப்பாங்க, சீனியருக்கு 280. ஓகேங்களா, அவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ யாருக்கா வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எங்ககிட்ட. நீங்களே செல்ஃபாக அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணலாம், ஜூனியர் இன்டர்மீடியட் சீனியர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.